சரி பங்காளி வணக்கம்யா. என்னோட உயிர் வணக்கங்கள். பங்காளி வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட பாட்டு வந்திருக்கியா? என்னயா பாட்டு? ஃபர்ஸ்ட் ஒரு பாட்டு விட்டாங்க, ஃப்ளாக் ஆந்தம். அடுத்த ஒரு பாட்டு வந்துச்சு. ஆமாம், அடுத்தடுத்து ஒரு பாட்டு வந்துச்சு, உங்க விஜய். ஆஹா, சினிமா பாட்டு மாதிரி பயங்கரமாக சினிமா பாட்டை விட இது வந்து பயங்கரமாக இருக்குதுயோ. அண்ணனோட பாலிடிக்ஸே வந்து சினிமாவை மிஞ்சதாண்டா இருக்குது. கண்டிப்பாக ஒரு சினிமாவில் வந்து ஹீரோ வந்தால் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளை கூட்டம் வந்து கூட்டமாக நிற்க வச்சு ஒரு மாஸ் காட்டுவாங்க. ஆமாம், அது சினிமா. சினிமாவை மிஞ்சின கூட்டம் தான் நம்மளுக்கு வருது இல்லையா? ஆமாம், நேரில் ஒருத்தனை எதிர்க்க எத்தனை பேர், எத்தனை பலி, எத்தனை உண்மை மக்களுக்கு தெரியும். ஸோ வந்து கண்டிப்பாக அவங்க வந்து சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. இன்னைக்கு வந்து அண்ணனோட அடுத்த பாட்டு நம்ம டிவிக்கோட ஃப்ளாக் ஆந்தம் அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின் சாங் வந்துருக்கு. ஆனால் நான் கேட்டேன், நானும் கேட்டேன், வெறியா இருக்கு. ஏன்னா நைட்லாம் முடியல கேட்காம, பட் திருப்பி கேட்கலாம், தப்பே இல்லை. நமக்கு வந்து போர் அடிக்காது. நம்ம வந்து வீடியோ வந்து பண்ணி ஆகணும்னா நம்மால் வேற லெவலில் மியூசிக் போட்டிருக்காப்புல. மாமா ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரி வாங்க, கம் ஆன், லெட்ஸ் கோ. ஸ்டார்ட். செமையா இருக்கு. இதெல்லாம் வந்து இதெல்லாம் உண்மையான ஐட்டம். விசில் நல்லா இருக்கு. சின்னம் விசில் சின்னம். நேற்று வர தளபதி, அதுதான் மைண்ட் இருக்குது. என்ன பீட் ஆடே, நல்லா இருக்கு. ஷர்ட்ல பத்தியா? ஓ, எல்லாமே கலந்து வர மாதிரி. லைன்லாம் தரண்டா. நானும் இல்லை விசில் இல்லையே. இது யார் பாடினாரு? இது யாரும் தெரியல. நீங்க வாசி கேட்ட மாதிரி அம்மா தப்பு நடந்தா உருவ சிங்கம். சவால சூப்பரா. ஃபயர்ரா. சினிமா கூட பயங்கரமா இருக்கு. நான் இங்கதான் இதுக்கப்புறம் செம்மையா இருக்கு. லைன் நல்லா இருக்குல்ல? இந்த போட்டு சமாளிக்கல. சத்யா மிஸ் பார்க்குறாங்க. நான் டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. இது உண்மை நடக்குது. பேரு எடுத்து வீடியோ போட்டுருக்காங்க. டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க ஓட்டு போடுறதுக்காக. காலை வந்துட்டு மதியம் போன மாதிரி. எனக்கு இப்ப இந்த இதெல்லாம் எங்கன்னு தெரியல. இது மதுரை மாடு தெரியுது. இது வந்து எல்லாம் வந்து கூட்டமா பயங்கரமா இருக்கா. இது பெரம்பூரா? பெரம்பூர் இது பெரம்பூரா? பெரம்பூர் அண்ணன் இந்த பஸ்ல வரல. இது சேலம் நினைக்கிறேன். இது இந்த கடைசி ஆர்ப்பாட்டம், கண்டன ஆர்ப்பாட்டம். இது வந்து இப்ப இது நினைக்கிறேன். வெளில வந்து மாநாட்டியா சமயம் இருக்குல்ல. இந்த போட்டோ செமையா இருக்கு. கோயில்ல கரெக்டா ரொம்ப கஷ்டம். ஏமா என்ன எப்படி மாறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முரட்டு போட்டு அதெல்லாம். இது வந்து எங்க மாநாடு? மதுரை மதுரை மாநாடு. எனக்கு பாகுபலி அந்த சீன் பார்க்குற மாதிரி இருக்கு. மகேந்திர பாகுபலி ஆகிய நான் மலையாள ஒரு நண்பன் வாரானே. சூரா இல்ல மக்களே, மலையாத நம்பி ஒருவன் நண்பன் வரானே. நண்பா வாங்க நண்பா. வாங்கினேன். யோ என்னையா பீட்டு போட்டிருக்க, பயங்கரமா இருக்குல்ல. ஹெட்செட்லாம் போட்டுக்கிட்டா சும்மா அதிர்து, அப்படி இப்படி ஓடுது ரொட்டேட் ஆகி. இன்னைக்கு ஃபுல்லாக அந்த பாட்டை ஒரு 100 ஃபுல்லாக அடுத்து போயிட்டே இருக்கும். அதுதான்
இது எங்கடா இது மாநாடு இது சூழல்ல நல்லா இருக்குல்ல. அப்பா அண்ணன் வயசு இதுக்குதான் சங்கா இருக்கிறோம். தமிழ் ஊங்காமல் எல்லாமே நல்லா தான் இதுக்கப்புறம் தனியாளு நேரம் நம்ம பாரு இருக்கு. எல்லா ஃபுட்டேஜும் எடுத்து அப்படியே எல்லாமே எடிட் பண்ணி மேட்ச்அப் மாதிரி மக்குச்சாவடி ஆமாடா இங்க ஒரு ஸ்ட்ரீட் பாரு எழுதி ரொம்ப அண்ணா ரெடிங்கண்ணா 1000 பேர் வந்து 10,000 விஷயம் பேசிட்டோம். ஜெயிக்கிறது தோக்குறது என்ன வச்சுருந்தான். ஆமாயா முதல்ல இங்கே வர்றதே மேட்டு தான்டா. சொன்ன மாதிரி வந்தாரா இல்லையா அதான் மேட்டு. அவளுக்கு பிடிச்ச வேலை இதெல்லாம் மக்களுக்காக பண்ணணும்னு வந்ததே ஒரு பெரிய விஷயம் தான். ஸோ எத்தனை விமர்சனம் எப்பாடி சாமியா கண்டிப்பா நான் ஒருத்தர் மேலே வந்து ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல்ல இருந்து போட்டு அடிக்கிறாங்க. அவன் ஜாலியாக வந்துட்டு இருக்காப்புல. ஆமா ஆள் அண்ணன் ஜாலியா வாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டு. ஸோ பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. பிஜிஎம் முக்கியமாக பாட்டில் அந்த எழுதின வரிகள்லாம் வந்து பயங்கரம். அந்த ஷார்ட்ஸு விஷுவல்ஸ் விசில் சின்னம் பயங்கரமாக இருக்குது. ஸோ பாட்டும் அதே மாதிரி வரல இருக்கு. ஸோ அடுத்து வந்து உங்கள் விஜய்க்கு அப்புறம் இது இந்த போப்போ இன்னும் கேட்க இன்னும் வெறியாகும். இனிமேல் இதை போட்டு பிரச்சாரம் தான். ஆமாம் நீ சரி பார்ப்போம். தேங்க்யூ பாய்.